அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம சேனலில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அதில் நந்தனார் பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பல பேர் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. நந்தனார் பற்றி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குது. நந்தனார் அப்படின்னா எல்லாருக்குமே தோன்றுறது 63 நாயன்மார்களில் ஒருவர். சங்க காலத்திற்கு முந்தி வாழ்ந்தார், இல்லை சங்க காலத்திற்கு பின்னர் வாழ்ந்தார். இப்படி பல பேச்சுகள் இருக்கு. தில்லை நடராஜர் கோயில் அந்த தெற்கு கோபுர வாசல் அதன் வழியாக வந்து நடராஜரை தரிசனம் செய்தார். தில்லைவாழ் அந்தணர்கள், அதாவது அங்குள்ள தீட்சிதர்கள், இவர்களுடைய சதி திட்டத்தால் அக்னியில் எரிந்து இறைவனிடம் ஐக்கியமானார். நந்தனார் வந்து தெற்கு கோபுர அந்த வாசல் வழியாக வந்து தரிசனம் செய்ததால் தில்லைவாழ் அந்தணர்களால் அங்க தெற்கு வாசல் மூடப்பட்டது, இன்று மூடப்பட்டுள்ளது. இப்படி இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுடைய அந்த தெற்கு கோபுர வாசலுடைய சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு. நந்தனார் அவரை பற்றியும் ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் தான் நிலவுது. இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தா, நந்தனார் பற்றிய ஆதாரங்கள் மிகவும் குறைவு. சரி, யார் இந்த நந்தனார்? சிதம்பரம் நடராஜர் கோயில் அந்த தெற்கு கோபுர வாசலுடைய சர்ச்சைகள் என்ன? அது ஏன் மூடப்பட்டது? இன்றும் ஏன் மூடப்பட்டுள்ளது? இதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நந்தனார் என்பவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். சங்க காலத்தில் வாழ்ந்தவர். சைவ சமயத்தை பின்பற்றி போற்றியவர். ஒரு தமிழ் மன்னராகவும் இருந்ததாகவும் சொல்லப்படுது. முற்றும் துறந்த துறவியாக மாறினார். தீவிர சிவபக்தராக மாறுகிறார். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, 12ஆம் நூற்றாண்டில் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம், இந்த பெரிய புராணத்துல நந்தனார் பற்றி குறிப்பிட்டுள்ளார். நந்தனார் வந்து அப்போது எப்படி வாழ்ந்தார்? சிதம்பரம் அருகே, அதாவது வைத்தீஸ்வரம் இதற்கு அருகே உள்ள ஆதனூர் என்ற ஊரை சேர்ந்தவர். நந்தனார் புலையர் குலத்தை சேர்ந்தவர், அதாவது பட்டியலின குலத்தை சேர்ந்தவர். இப்படி பெரிய புராணத்துல சேக்கிழார் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இவர் ஒரு தீவிர சிவர பக்தர். இவர் புலையர் குலத்துல பிறந்ததால தில்லை நடராஜர் கோயிலில் நடராஜரை வழிபட வாய்ப்பு கிடைக்காம இயங்கி கொண்டிருந்ததாகவும், எந்நேரமும் சிவனை நினைத்துக் கொண்டிருந்ததாகவும், ஒரு நாள் தில்லைக்கு நடராஜரை தரிசிக்க சென்ற போது அங்க உள்ள அனுமதி மறுத்ததாகவும் இப்படி பெரிய புராணத்துல சேக்கிழார் குறிப்பிட்டுள்ளார். கோபாலகிருஷ்ண பாரதியார் அப்படி என்ற ஒரு அறிஞர் நந்தனார் சரித்திரம் அப்படிங்கிறத ஒரு கீர்த்தனையாக வெளியிட்டார். அவரும் கிட்டத்தட்ட பெரிய புராணத்தில் குறிப்பிட்ட மாதிரியே தான் அவரும் சொல்லியிருக்கார். அவருடைய கதைகள், அதாவது நந்தனாரை பற்றி கதைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாய் வழி தகவலாக பரவி உள்ளது. இப்படிதான் பரவி இருக்கு. இவர் வந்து மன்னனாக வாழ்ந்தார், அதன் பிறகு இவர் வந்து துறவியாக வாழ்ந்தார். எல்லாம் வாய் வழி தகவலாக இருக்கு. என்ன காரணம்னா, நந்தனார் பற்றிய ஒரு பக்காவா ஒரு ஆதாரம் இல்லை என்பதே உண்மை. சேக்கிழாருடைய அந்த பெரிய புராணத்தில் மட்டும்தான் நம்ம ஒரு ஆதாரமா எடுத்துக்கலாம். அடுத்து தில்லை நடராஜர் கோயில் அந்த தெற்கு புற வாசல் அருகே அவருடைய சிற்பம் ஒன்று உள்ளது. நிறைய இடங்கள்ல நந்தனாருடைய சிற்பங்கள்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த வகையில தில்லை நடராஜர் கோயிலையும் அவருடைய சிற்பம் உள்ளது. அந்த வாசலுக்கு அருகே தான் இருக்கிறது அந்த சிற்பம். ஆக நந்தனார் என்பவர் வாழ்ந்திருக்கார். சிவன் மீது பக்தி கொண்டவராக இருந்திருக்கிறார். தில்லை நடராஜர் கோயில வந்து வணங்கி இருக்கிறார். அதுவும் தெற்கு ஊர வாசல் வழியாக வந்திருக்கிறார். அப்படிங்கிறத அங்கு உள்ள அந்த சிற்பம் மூலமாக நம்ம ஓரளவுக்கு முடிவு செய்யலாம். இப்ப நந்தனார் யார்? திருநாளை போவார் நாயனார் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு அவருக்கு. அதாவது துறவியா இருந்த பொழுது ஒவ்வொருத்தங்க ஊர் மக்கள் கேட்பாங்களாம், எப்போ நீ தில்லை நடராஜரை வணங்க போறன்னு. ஒரு நாள் போவேன்னு சொல்லிட்டு இருப்பாராம். அதனால அவருக்கு திருநாளை போவார் நாயனார் அப்படிங்கிறது பெரிய புராணத்துல குறிப்பிடப்படுது. சரி, இந்த நந்தனார் தில்லை நடராஜரை வணங்க வந்த அந்த பாதை, தில்லை நடராஜர் கோயில் அந்த தெற்கு கோபுர வாசல், அதோடைய ஏன் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை இப்ப பார்ப்போம். நந்தனார் அவர்கள் சங்க காலத்திற்கு முன்னாடி வாழ்ந்தாரா அப்படிங்கிறதுக்கு போதுமான ஆதாரம் இல்லை. அவர் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார் என்பதற்கும் எந்த ஒரு குறிப்பும் இல்லை. ஆனா வாழ்ந்திருக்கார், இருந்திருக்கிறார். தில்லை நடராஜரை வணங்கியிருக்கார்.
தெற்கு கோபுர வாசல் வழியாக வந்திருக்கிறார் அப்படிங்கிறத அந்த சிற்பம் மூலமாக நம்ம ஓரளவுக்கு உறுதிப்படுத்தலாம். அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படியும் சங்க காலத்தை சேர்ந்தவர் தான். எப்படியும் 5ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு இந்த பகுதியில் தான் இருந்திருக்கு கூடும். ஒரு கணிப்பாக தான் சொல்லலாம். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து உறுதியாக சொல்றதுக்கு நம்மள்ட்ட எந்த ஆதாரமும் இல்லை, இந்த பெரிய புராணத்தை தவிர. ஆக இப்போ எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சமீப ஒரு 30 ஆண்டு காலமாக இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அந்த தெற்கு புற வாசல் அதுக்கு ஒரு நீண்ட நாள் சர்ச்சையாக இருக்கு. நம்மளும் அதை சம்பந்தமா சரி என்னதான் அதில் என்ன சர்ச்சை இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தேடுவோம் தான் இந்த நந்தனார் விஷயத்துக்கு வந்தோம். இப்போ தெற்கு கோபுர வாசல் ஏன் மூடப்பட்டிருக்கு? இதற்கு அந்த கோயில் நிர்வாகம், அதாவது தீட்சிதர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? இது வரைக்கும் ஒன்றும் சொன்னதாக தெரியல, ஏன்னா எந்த தகவலும் அது மாதிரி இல்லை. ஆனால் இதே யூடியூப் வலைத்தளத்தில் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். அதில் ஒரு தலைமை தீட்சிதர் ஒருத்தர் சொல்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரும் வந்து இந்த மாதிரி சைக்கிளார் பெரிய புராணத்தில் குறிப்பிட்றதெல்லாம் சொல்கிறார். சொன்ன பிறகு இந்த தெற்கு புற சுவர் 12ஆம் நூற்றாண்டில் தான் கட்டப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறார். நந்தனார் அதுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்தவர், அதுக்கு முன்னாடி தான் கோயிலுக்குள்ள வந்திருக்கார். ஆனால் இது 12ஆம் நூற்றாண்டில் தான் இந்த தெற்கு புற சுவர் கட்டப்பட்டுள்ளது. அதன் பிறகுதான் மூடப்பட்டுள்ளது. அதுவும் காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோயில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கோயில் வந்து கட்டுவதற்கு அந்த வழியாக தெற்கு வீதி அந்த வழியாகத்தான் வாகனங்கள்லாம் வந்து போகும். வேலையெல்லாம் கோயிலில் பணி முடிந்த பிறகு அந்த வாசலை அடைத்து விடுவோம். ஏன்னா அது முக்கிய நடராஜருக்கு நேராக பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறனால தான் அடைத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல அவர் சொல்றாரு அவர் தரப்புல. இப்ப நம்மளுடைய சில கணிப்புகளை இப்ப நான் சொல்றேன். தீட்சிதர்கள் ஏன் அப்படிங்கிறது அந்த யூடியூப் வீடியோல பார்த்தோம், அது சொன்னாங்க. அது ஏங்கிறது உங்களுக்கு சொன்னேன். நந்தனார் என்பவர் உண்மையில் வாழ்ந்திருக்கார், ஒரு தீவிர சிவபக்தர். அவர் தில்லை ஆடவல்லாம் நடராஜரை வணங்குவதற்கு வந்திருக்கிறார். இங்க தெற்கு கோபுர வாசல் வழியாக வந்துள்ளார். அதாவது தற்போது இருக்கிற தெற்கு கோபுர வாசல் அந்த பகுதியில தான், ஏன்னா அதற்கு எதிரே அந்த பகுதியில தான் வந்து ஆதனூர் என்ற ஊர் அவருடைய ஊர் இருந்திருக்கு. அந்த வழியாகத்தான் அவர் நடந்து வந்திருப்பார், எப்படியோ வந்திருப்பார். அந்த வழியாக வந்து தில்லை நடராஜரை தரிசனம் செய்திருப்பார். இது உண்மை. இதனால் அதற்கு அங்க அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மன்னர்களோ இல்லை அங்க இருந்த குறுநில மன்னர்களோ இவருடைய நாயன்மார் அப்படிங்கும் போது அவருக்கு அந்த தெற்கு கோபுர பகுதியில ஒரு சிற்பம் வைத்திருக்கலாம். அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல போனா, சோழர்கள் காலத்துல எல்லாம் பாண்டியர்கள் காலத்துலயும் சரி, சோழர்கள் தான் முக்கிய பங்களிப்பு. அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சோழருடைய பங்களிப்பு தான் மிக முக்கியமானது. அங்க 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் கோயில்கள்லாம் கற்றளியாக மாற்றப்பட்டது. அதுக்கு முன்னாடிலாம் செங்கல் கட்டுமானம் தான். 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலத்துல இந்த காலகட்டத்துல தான் உங்களுக்கு இந்த கோயிலெல்லாம் கற்றளியாக மாற்றப்பட்டது. இது செம்பியன் மாதவியரால் உருவாக்கப்பட்டது, அந்த முறை உருவாக்கப்பட்டது. ஆக 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் கற்றளியாக மாற்றப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி செங்கல் கட்டிடமாக தான் இருந்திருக்கும். என்ன சொல்ல போனா, நந்தனார் அவர் வாழ்ந்த காலத்துல எல்லாம் செங்கல் கட்டுமானம் அப்போ கோயில் வந்து ஒரு எளிமையான முறையெல்லாம் இருந்திருக்கு. காலம் செல்லதான் அதோடைய ஒவ்வொரு காலகட்ட மன்னர்கள் அவங்க பங்களிப்போட உருவானதுதான் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான அந்த தில்லை நடராஜர் கோயில். அப்படி தீட்சிதர் சொல்ற மாதிரி 12ஆம் நூற்றாண்டுல தான் அந்த தெற்கு புற சுவர் எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை 12ஆம் நூற்றாண்டுல தான் அந்த தெற்கு புற சுவர் உருவாக்கப்பட்டிருக்கலாம், அந்த வாசல் இருந்திருக்கலாம். சோழர்கள் காலத்துல எல்லாம் தீட்சிதர்கள் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகாரம் மிக்கவர்களாகலாம் இருந்ததாக எந்த ஒரு குறிப்பும் இல்லை. அதுவும் புராணத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. தீட்சிதர்கள் வந்து அதிகாரம் மிக்கவராக இருந்ததாக புராணத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு, தவிர எந்த ஒரு கல்வெட்டு செய்திகளையும் அதிகாரம் மிக்கவர்களாக சொல்லவில்லை. அதுவும் சோழர்கள் காலத்துல அந்தணர்கள் அங்குள்ள தீட்சிதர்கள் ஒரு அதிகாரமிக்கவராக இருந்ததாகலாம் எந்த ஒரு குறிப்பிலையும் சொல்லப்படவில்லை. சோழர்கள் சொல்லுவதுதான் சட்டம், அப்படித்தான் இருந்தது சோழர் கட்டுப்பாட்டுல. பாண்டியர்களுடைய ஆட்சி ஏற்பட்ட போதும் பாண்டியர்கள் கட்டுப்பாட்டுல தான் அந்த கோயில் இருந்தது. இந்த காலகட்டத்தில எல்லாம் அங்கு உள்ள அந்தணர்கள் தீட்சிதர்கள் ஒரு அதிகாரமிக்கவராக இருந்ததாக தெரியல. நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் காலம் முடியும் தருவாயில் அதன் பிறகு விஜயநகர பேரரசு இப்படி இந்த காலகட்டம் வரும்பொழுதுதான் தீட்சிதர்கள் இவர்களாம் அதிகாரமிக்கவராக மாறுகிறார்கள். அப்பொழுது இந்த நடைமுறை இது வந்திருக்கலாம். இந்த காலகட்டத்தில் தான் ஒரு 1500 1400 இந்த ஆண்டு காலத்துல தான் தமிழ்நாடு பகுதியெல்லாம் மூட நம்பிக்கைகள் அதிகமானது. அந்த காலகட்டத்தில் அப்போதான் இந்த
இது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கலாம். தீண்டாமை எனும் இது போன்ற கொடுமைகள்லாம் நடந்திருக்க கூடும். அந்தனார் அங்க வழிபட்டாருன்னா பக்திங்கிறது அனைவருக்கும் சமம் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கார். அந்த உணர்த்து அடையாளமாக தான் அங்க சோழர்களோ யாரோ அங்க அந்தனார் சிலையை நிறுவியிருக்காங்க. அதாவது பிற்காலத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மறைக்கப்பட்ட வரலாறுலாம் நடந்திருக்கு. அந்த வகையில் இப்போ கூட நீங்கள் கனக சபையில் மேலே ஏறக்கூடாது அப்படின்லாம் சொன்னப்போ பெரிய சர்ச்சையானுச்சு. அதுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் அனைவரும் கனக சபையில் ஏறி சாமி கும்பிடலான்னு சொல்லி அதை கண்காணிக்கிறதுக்கு அறநிலைத்துறையை நியமித்தாங்க. அது வழக்கத்தில் இருக்குது உச்சநீதிமன்ற தீர்ப்பும்படி. அதேமாதிரி தீட்சிதர்களால் பல சட்டத்திட்டங்கள் அங்கே கோயிலுக்குள்ளே மாற்றப்படுது. அந்த வகையில் இந்த சுவர் மூடப்பட்டதற்கான காரணத்தையும் அவங்களுக்கு தான் வெளிச்சம், அவங்க தான் சொல்லணும் எதற்காக மூடப்பட்டது அப்படிங்கிறத ஒரு சரியான காரணத்தை சொல்லணும். அப்போ தான் இதுக்கு சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தமிழன் புகழ் ஓங்குக.